பீமன் ஏன் துரியோதனனின் தொடையை பிளந்து கொள்றாரு தெரியுமா? கௌரவர்கள் ஒருத்தரா இறக்குறத பாக்குற காந்தாரி என்ன பண்றாங்கன்னா, அவரோட தவ வாழ்வின் பலனாக ஒரு புத்திரரை மட்டும் காப்பாற்றணும்னு சொல்லும்போது துரியோதனனை கூப்பிட்டு, நாளைக்கு நீ உடம்புல ஒரு துணி கூட இல்லாம என்ன பாரு அப்படின்னு சொல்றாரு. இதை பாக்குற துரியோதனனும் போறாரு. அந்த சமயத்துல கிருஷ்ணர் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு பெத்த தாய் முன்னாடி இப்படியா போய் நிப்ப அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாருன்னா, இடுப்புல ஒரு துணியை மட்டும் கட்டிக்கிட்டு போய் காந்தாரி முன்னாடி நிக்கிறாங்க. காந்தாரியோட தவ வாழ்வின் பலனாக காந்தாரி எதை பார்த்தாலுமே அந்த பொருள் வஜ்ரமாக மாறிடும். அதே மாதிரி துரியோதனன் உடம்பு ஃபுல்லாவே வஜ்ரமாக மாறுது, தொடைப்பகுதியை தவிர. 18வது நாள் அன்னைக்கு பீமனும் துரியோதனனும் போரிடும் பொழுது பீமன் எவ்வளவு தாக்கியும் துரியோதனனுக்கு ஒரு கீறல் கூட விழல. பீமனுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. கிருஷ்ணர் தொடைய பிழை அப்படின்னு சொல்லிட்டு சைகை காட்டுறதை பாக்குற பீமன் துரியோதனனை தொடையில தாக்கி பாஞ்சாலியனோட சபதத்தையும் அன்னைக்கு முடிக்கிறாரு. இது தாங்க பீமன் துரியோதனன் தொடையில தாக்குறாரு.